ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 44 சைஸ் அளவுள்ள ஒரு ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி. இதை பார்த்து நீங்கள் ஒரு ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஒரு அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சிஸ்ஸரு அண்ட் பார்த்திங்கன்னா ஹார்ம் ஹோல் கர்வு, ஃப்ரெஞ்ச் கர்வ்னு சொல்லுவாங்க, ஸ்கேலு, மார்க்கர். இது மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். நான் ஸ்லீவுக்கு இந்த கர்வ் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவேன். இது நல்லாயிருக்கும் ஸ்லீவுக்கு. நீங்கள் இதை வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம், இல்லை அளவு ப்ளவுஸ்லேருந்தே எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து லைனிங் எடுத்திருக்கேன் அண்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இதுதான் சாரீலேருந்து எடுத்த மெயின் ஃபேப்ரிக்கு. இது எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 90 இல்லை 80 தான் இருக்கும். பாருங்கள், இது 76 கிட்ட தான் இருக்குது. 44 சைஸ்க்கு நம்ம அந்த 76 வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கில் பண்ணிடலாம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ராஸ் கட்டு. பேக் வந்து ஸ்ட்ரெயிட் கட் பண்ணுவோம், ஃப்ரண்ட் வந்து க்ராஸ் கட் பண்ணுவோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஃப்ரீ டைலரிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம் அண்ட் ஃப்ரீ ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் ஹேண்டி கிளாஸு, ரெசின் ஆர்ட் கிளாஸு, கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் 1.25 மீட்டர் எடுத்திருக்கேன். அவங்க கொஞ்சம் 44 சைஸ் அப்படின்றதுனால 1.25 மீட்டர் எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்களே. நான் எடுக்கிற மாதிரினா 1 மீட்டர் எடுப்பேன். அவங்க எடுக்கிற மாதிரினா 1.25 மீட்டர் எடுக்க சொல்லிடுவேன். இப்போது நமக்கு இந்த கரை சைடு இருக்குது இல்லையா, செல்வேஜ் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த செல்வேஜ் பார்ட் இருக்க மாதிரி தான் நம்ம மடிக்கணும். இந்த செல்வேஜ் பார்ட் இருக்க மாதிரி நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபோல்டு நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு 2 ஃபேப்ரிக் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணுறேன். இப்போது நமக்கு 4 ஃபேப்ரிக் இருக்குது. இது 44 சைஸு. ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக தான் அவங்க போடுவாங்க. கொஞ்சம் கம்மியாக போடுற மாதிரினா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அவங்க லெந்தாக போடுறதுனால நான் அவங்கள 1.25 வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். உள்ளார மடிக்கிறது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்படி கை வச்சு பாருங்கள், எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்குதா அப்படின்னு. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா ஒன்றாயிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது லைனிங் ப்ளவுஸு நான் தைச்சி தான் திருப்புவேன். கைக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி 1/2 இன்ச்சு விட்டுடுவேன். இது நீங்கள் தைக்கிற அளவு விட்டுக்கிட்டால் போதும். இப்போ நான் இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டேன். இதில் ஸ்லீவை தான் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். முன்னாடி ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி, பின்னாடி பேக் சைடு வர மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இதை நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நீட்டாக கிடைக்கும். ப்ளவுஸை நீட்டாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஹைட்டு தான் வைக்க போகிறேன். ஹைட்டு இங்கேருந்து எது வரைக்கும் வருதுன்னு பார்ப்போம். கரெக்டாக ரொம்ப இழுக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், இது வரைக்கும் ஹைட்டு வருது. அப்போ இது வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஹைட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன். இந்த 1/2 இன்ச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தைப்போம் இல்லையா உள்ளார துணி, அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச் கீழே மடித்து தைக்கிறதுக்காக தைச்சி திருப்புற மாதிரி மெத்தடில் தான் நான் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையோட அகலமையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, எந்த ஒரு கேப்புமே இல்லாமல். இந்த சைடு மட்டும் கொஞ்சம் பார்த்து வைங்க. இப்போ நான் வச்சுட்டேன் கையோட அகலம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதை நேராக போட்டாச்சு. இது முடியுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் மாதிரி போடணும். அது என்ன ப்ளஸ் இங்கே வந்திருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட்டு வேர்ட்டிக்கலாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் உங்களுக்கு கிடைக்கும். கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பேக் சைடு அந்த கர்வ் இருக்கும், அதை என்ன பண்ணணும், இந்த சைடு பிடிச்சிக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளை வச்சுருங்க. வச்சுட்டு இப்படி பொறுமையாக மார்க் பண்ணிட்டு வரணும். நீங்கள் கீழேருந்து மார்க் பண்ணாலும் சரி, மேலேருந்து மார்க் பண்ணாலும் சரி. நான் வந்து கொஞ்சம் எடையடியே மார்க் பண்ணி ஸ்லீவ் ஸ்கேல் வச்சு போட்டுருவேன். இதை அப்படியே எடுத்துருவேன். எடுத்துட்டு இந்த ஸ்லீவ் ஸ்கேல் வச்சு போட்டுருவேன்.
நீங்கள் ஸ்லீவ் ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம், இல்லைனா இதிலே நீங்கள் பண்ணிக்கலாம். இதை நான் வச்சுட்டு பேக் சைடு திருப்புறேன் பாருங்கள். மெதுவாக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். ஓகே, இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் மேலே இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலேயும் அப்படியே ட்ரா பண்ணிடலாம். நான் வந்து ஸ்லீவ் ஸ்கேல் யூஸ் பண்ணுவேன். சிலர் வந்து கொஞ்சம் ராங்காக கூட இதையே தைச்சிருக்கலாம். ஸ்லீவ் ஸ்கேல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ஸ்லீவ் ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். இப்போ நான் இதை வச்சுட்டேன். இது சீம் அலவன்ஸ்க்கு விட்ட 1/2 இன்ச் மேலே தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த ஒரு கர்வை நான் போட்டுக்கிட்டேன். இது மாதிரி தான் நான் போடுவேன். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி போடணும். சில பேர் இப்படி வச்சு போடுவீங்க. அப்படி வச்சு போட்டாலுமே கரெக்டு தான். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே முடியுதுன்னா இந்த கர்வ் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். நான் இப்படியே ட்ரா பண்ணிக்குவேன். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த சைடு போயிடும். இது 2 சைடுமே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சைடும் பண்ணிக்கலாம், இந்த சைடும் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரெண்டு வந்து இவ்வளோ இதுவாக எடுக்கக்கூடாது. கை தூக்குக்குள்ளே ரொம்ப இடிக்கும். ஸோ ஃப்ரெண்டு இதில் பாதி தான் எடுக்கணும். நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்மளே அழகாக கர்வ் போட்டுக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் சீம் அலவன்ஸ் விடுறேன். சீம் அலவன்ஸ் எனக்கு 2 இன்ச்சஸ் விடுவேன். 2 இன்ச்சஸ் நான் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு இதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடுங்க. போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சைடு வந்து ஒரு குத்துற மாதிரி இருக்கும். இப்படி வரணும், கீழே வரணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 1.25 இன்ச்சுன்றதுனால இவ்வளோ மீறுது. இது ஃபுல்லாக நான் விட்டுருக்க சீம் அலவன்ஸு. சீம் அலவன்ஸ்னால் சைடில் விட வேண்டிய துணி. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இந்த சென்டரில் ஒரு நாச்சஸ் போடணும். ஆர்க்கு போடுவோம் இல்லையா, அதுதான் நாச்சஸ். இந்த 1/2 இன்ச் உங்களுக்கு எப்பயுமே தெரியும், இருந்தாலும் ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நாச்சஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணக்குள்ளே பார்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டீங்கனாலும் ஓகே. நான் இங்கே போட மாட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து 1 இன்ச்சு உள்ளார மடித்து வைங்க. இங்கே வந்து 1 இன்ச்சு கிராப் இருக்கணும். இந்த 1 இன்ச்சில் வைங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு கிடச்சிரும். இதை அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்டு. இப்போ நான் இதை அப்படியே ட்ரா பண்ணிட்டேன். கட் பண்ணிக்க போகிறேன். இதுதான் என்னுடைய ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்படி தான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். 1 இன்ச் தள்ளி வச்சு அதுலேயும் நான் ஒரு ஆர்க் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் இருக்கிறத ஆப்போசிட் சைட் போட்டுடுங்க. அப்படியே ஃபேப்ரிக்கை நல்லா விரித்து இப்படி அப்படியே உல்ட்டாவாக திருப்பிக்க போகிறோம். திருப்பி வச்சுட்டு நம்மளோட ஹிப் சைஸ் 10 தான்னு பார்க்கணும். இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு 44 சைஸ்க்கு பத்தாது. ஸோ அதனால் நான் இந்த சைடு போட்டுக்குவேன். எப்பயுமே நான் அந்த சைடு தான் போடுவேன். சப்போஸ் பத்தலைன்னா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ நான் இந்த மாதிரி மடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வச்சு பார்ப்போம். வச்சு பார்த்துட்டு அது பத்துச்சுன்னா ஓகே. நான் இப்போ வந்து வச்சு பார்க்குறேன். இது கரெக்டாகவே இருக்குது. ஸோ நான் இதையே எடுத்துக்கிறேன். இதிலே நம்ம இப்போ ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேக்கில் என்ன பண்ணணும்னா 2 இன்ச்சஸ் விட்டுணும். இந்த 2 இன்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மடித்து தைப்போம் இல்லையா, அந்த மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சஸ் விட்டுடணும். நெக்ஸ்ட்டு இதுதான் நம்மளோட அளவு ப்ளவுஸ். அளவு ப்ளவுஸில் பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட பேக் பார்ட். இந்த டாட் வரும் இல்லையா, அந்த டாட்லேருந்து ஷோல்டரோட சென்டரை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் அளவு வைக்கணும். இப்படி வைக்கணும். டாட்லேருந்து ஷோல்டரோட சென்டரை மடித்து அளவு வைக்கணும். எனக்கு இங்கே வந்திருக்கு. நான் அளவு வச்சுட்டேன். இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக.
முன்னாடியும் பின்னாடியும் சேர்த்து ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஷோல்டர் ஜாயினுக்கு இந்த 1/2 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கலாம். மடிச்சிட்டிங்கன்னா இது கிடச்சிரும், நமக்கு பேக்கோட பெல்ட் கிடச்சிரும். அந்த பெல்ட் அப்படியே நீங்கள் இதில் வச்சிடணும். இங்கே இருக்குது என்னுடைய பெல்ட்டு வச்சுட்டேன். இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நான் மேலே வரேன். எதுக்குன்னா நான் வந்து இப்போது நெக்கு இதுதான் வச்சுக்கோங்களேன், ஸ்டிச் பண்ணக்குள்ளே 1/4 இன்ச்சு தான் ஸ்டிச் பண்ணி திருப்புவேன். அதனால தான் நான் 1/4 இன்ச்சு விட்டுக்கிறேன். க்ராஸ் பீஸ் வைக்கிறதுனால இந்த 1/4 இன்ச்சில் தான் வைப்பேன். சில பேர் 1/2 இன்ச்சு விடுவாங்க, நான் 1/4 இன்ச்சு தான் விடுவேன். 1/2 இன்ச்லாம் விட மாட்டேன். நெக்ஸ்ட்டு இதோட சென்டரை இங்கே வச்சுக்கலாம். பேக் மார்க் பண்ணோம், இதோட சென்டரை வச்சுட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணணும். இதில் நீங்கள் இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணுறதில்ல, கரெக்டாக வச்சாதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் இந்த சென்டரை வச்சுட்டேன். நெக்கு எனக்கு கிடச்சிருச்சு. இந்த நெக்கு அப்படியே நான் ட்ரா பண்ணுறேன். இது வந்து சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கூட நீங்கள் போட்டுக்கோங்க, தைக்கிற மாதிரினா. உங்களோட ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிற மாதிரினா ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஓகேவா? இந்த ஷோல்டர் கிட்ட கரெக்டாக இருக்கணும். நீங்கள் சப்போஸ் இப்படி அகலமாக வச்சு பண்ணுற மாதிரினா ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்காது. ரெண்டும் கரெக்டாக நேராக இருக்குதான்னு பார்த்துட்டு வைங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதிலேருந்து நான் 1/4 இன்ச்சு உள்ளார மார்க் பண்ணிக்குவேன். எதுக்குன்னா நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு தான் தைப்பேன், அதை அப்புறமேட்டா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நான் ஷோல்டரை மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் இவ்வளவு இருக்குது, நான் அதை அப்படியே மார்க் பண்ணிட்டேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணுறேன். இந்த சைடில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ஸ்லீவு, அதுக்காக. இப்போ என்ன பண்ணுறேன்னா சைஸு மார்க் பண்ணுறேன். சைஸு மார்க் பண்ணிட்டேன். இந்த சைஸ் இருக்கு இல்லையா, இந்த நெக்கையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த சைஸ்லேருந்து இப்படி வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்டு கிடச்சிரும். அந்த ரவுண்டில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருந்து கையை வச்சுட்டு வாங்க, கீழே இருந்து கையை வச்சுட்டு வாங்க. எங்கே வருதுன்னு பாருங்கள். நெக்குலேயும் கரெக்டாக இருக்காங்க, இது கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து இங்கே வருது, நான் கரெக்டாக இங்கே ஒரு மார்க் போட்டுட்டேன். அதுலேருந்து 1/2 இன்ச்சு உள்ளார வரணும். எதுக்குன்னா இங்கே 1/2 இன்ச்சு துணி இருக்குது. எந்தெந்த இடத்துல துணி இருக்கோ அங்கங்கே 1/2 இன்ச் வந்து கொடுத்துடணும் தைக்கிறதுக்கு. இப்போ நம்ம கோடு போட வேண்டியதுதான். இது வந்து ஆக்சுவல் அளவு. இதை நம்ம தைச்சோன்னா நமக்கு இந்த அளவு கிடச்சிரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஆர்ம் ஹோல் ஆர்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரியலனா நீங்கள் இதிலே வச்சு பார்த்துக்கலாம். ப்ளவுஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளவுஸில் ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை எடுத்து 2 சைடு வச்சுட்டு அளந்து பார்த்தீங்கனாலே தெரியும். நான் உங்களுக்கு பென்சில் இதோ மார்க்கரில் போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். நான் ப்ளவுஸ் வச்சே போட்டுடுவேன், உங்களுக்காக போட்டு 1.25 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக 1 இன்ச்சு இருக்குது பாருங்கள், 1 இன்ச்சு இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு அப்போ 1.5 இன்ச்சு விட்டுருக்காங்க. அந்த 1.5 இன்ச்சு நான் இங்கே வச்சுக்கிறேன். இதை எப்படி வைக்கணும்னா இங்கேருந்து ஒரு கிராஸான கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இந்த கோடுலேருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்படி தான் வைக்கணும். சில பேர் டைரக்ஷன் மாற்றிலாம் வச்சுருவீங்க, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இப்போ நெக்கை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணக்குள்ள உங்களுக்கு நெக் ஷேப் கரெக்டாக இருக்கணும். இந்த அளவில் கரெக்டாக தைச்சிருவேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட் என்ன பண்ணும், இது ரெண்டுத்துக்கும் சென்டர் தான் எடுக்கணும் நீங்கள் டாட்டுக்கு. இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு நான் சைடில் விட்டுக்கிறேன். இந்த 1 இன்ச் எதுக்குன்னா டாட் பிடிக்கிறதுக்காக, இந்த பேக் சைட் டாட்டு. இந்த டாட்டோட ஹைட்டை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். டாட் இவ்வளோ ஹைட் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் சென்டர் நான் எடுத்துக்கணும். இப்போ மெஷரிங் டேப் அப்படியே வைங்க, வச்சு மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் கிடச்சிரும். இப்போது இங்கே தான் நான் அந்த ட்ரையாங்கிள், இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த 1 இன்ச் வந்து இதில் அடங்கிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆர்க் போடுறதுக்கு நான் ஆர்ம் ஹோல்ஸ் கர்வ் தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த ஆர்க் நீங்கள் எப்பயுமே போடுற மாதிரி போடக்கூடாது. இது ரெண்டுத்துக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க. நான் எப்பயுமே இந்த மாதிரி எடுத்துக்குவேன் தோராயமாக. நமக்கே தெரியும் இல்லையா அது ரெண்டுத்துக்கும் சென்டர் எந்த இடத்துல இருக்குன்ட்டு. அப்போது இதை அப்படியே ஒரு கர்வ் போட்டுடலாம். இந்த மாதிரி தான் கர்வ் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கர்வில் வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணலாம்.
இதுதான் ப்ளவுஸு. பேக் சைடு வைங்க. 1/2 இன்ச்சு தையலுக்கு 1/2 இன்ச்சு தள்ளி நீங்கள் வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வருது உங்களுக்கு. இங்கே ஒரு மார்க் போட்டுடலாம். அதே மாதிரி ப்ளவுஸையும் மடித்து வச்சு பார்க்கணும். ப்ளவுஸை நம்ம எப்பயுமே போடுற மாதிரி மடிச்சுக்கலாம். மடித்தாச்சு. நெக் இங்கே இருக்குது, நெக்கையும் வச்சாச்சு. வச்சு இப்படி பார்க்கணும். இப்படி பார்க்கக்குள்ள நம்ம மார்க் பண்ண இடம் வருதான்னு பார்க்கணும். இது வருது. அப்போ இந்த அளவு வந்து கரெக்டு. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சீம் அலவன்ஸ் விடுறேன். இது டாட் பிடிச்சிருச்சுன்னா இது சுருங்கிடும். பார்த்தீங்கன்னா இது வந்து சீம் அலவன்ஸ், சைடில் துணி விடுவோம் இல்லையா, அதுக்காக விடுறது. பேக் பேட்டர்ன் வந்து ஓவர், அவ்வளவுதான். இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 இன்ச்சு இங்கே 1/4 இன்ச்சு தைச்சிட்டோம்னா நமக்கு ரெடி ஷோல்டர் கிடச்சிரும். நான் இதை தைச்சி திருப்புவோம் இல்லையா, அந்த மெத்தட் தான் பண்ண போகிறேன். நம்ம துணியை எந்த சைடும் திருப்பக்கூடாது. நம்ம தான் கிளாத் இருக்க டைரக்ஷனுக்கு போயிட்டு கட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு நாச்சஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாச் டாட் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டாட்டோட மார்க்கை பேக் சைடும் அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணாலே ஓகே. இந்த நகம் இருக்கு இல்லையா, அந்த நகத்தை வச்சு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி ஒரு தீர்த்தோம்னா மார்க் ஆகிடும். ஈஸியாக அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள். பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு வரலாம். ஃப்ரெண்டு வந்து கிராஸ் கட் தான் நம்ம பண்ண போகிறோம். இதிலே நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் மடிச்சுக்கலாம் கிராஸ் கட்டுக்கு. முக்கோண ஷேப் மடிச்சுக்கலாம். முக்கோண ஷேப் மடிச்சுட்டு இப்படியே நீங்கள் கழுத்துலேருந்து எல்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம 10 தான் பார்க்கணும். இது வந்து வராது. நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி மடிச்சிட்டேன். இப்போ இதில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கிறேன், ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக. நீங்கள் இந்த 44 சைஸ் மட்டும் இல்லாமல் எல்லா அளவு ப்ளவுஸையும் இந்த மாதிரி தான் வச்சு வீட்டிலே நீங்கள் தைச்சிக்கலாம். கடைக்கு போய் காசு செலவு பண்ணணுன்ட்டு இல்லை. இந்த கொக்கி சைடு இருக்கு இல்லையா, இந்த கொக்கி சைடு எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து இந்த லென்த் எவ்வளோன்ட்டு அப்படியே வைக்கக்கூடாது. ஏன்னா இது கிராஸ் கட்டு. சும்மா ப்ளவுஸ் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. கிராஸ் கட்டு நல்லா இழுத்து வந்துட்டுருக்கோம். அதில் நம்ம போய் மெஷர் பண்ணால் தப்பாக தான் இருக்கும். இது இப்படியே தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். இந்த கிளாத்தை இழுத்துலாம் மெஷர் பண்ணக்கூடாது. கிராஸ் கட்டு 14 வருது எனக்கு. இழுத்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அளவு தப்பாக வரும். 14 வருது. கீழே நான் எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். பட்டி வைப்போம் இல்லையா, அதுக்காக. இப்போ நான் ஹூக் சைடு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் நெக்கை தான் ட்ரா பண்ண போகிறேன். இந்த டிப்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம கிராஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னக்குள்ள நீங்கள் நேராக அப்படியே வச்சு ட்ரா பண்ணக்கூடாது. கொஞ்சம் நெக்கை மேலே வச்சு ட்ரா பண்ணணும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வரும் முன்னாடி மட்டும். இப்போ நம்ம 14.5 இன்ச் வச்சாச்சு இல்லையா, சேம் இந்த மாதிரி நம்ம கிராஸில் வைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் இங்கேருந்து ஒரு கிராஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக்கை வைப்போம். இப்போ நான் வச்சு காமிச்ச மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். நீங்கள் நேர்ஸ்க்கு வைக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். இப்போ எனக்கு இந்த கார்னரில் வச்சாலே கரெக்டாக இருக்குது. இந்த மீதி சைடு வேணுன்னா கூட நம்ம ஒட்டு போட்டுக்கலாம்.
இந்த நெக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க, நம்ம அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் ஷோல்டர் எல்லாம் இதே தான், அப்படியே ட்ரா பண்ணிடுங்க. ட்ரேஸ் வச்சு அப்படியே ட்ரா பண்ணிடணும். அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் லைனையும் மறக்காமல் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம எடுத்த 14 இன்ச்சை வச்சாச்சு. 1/2 இன்ச்சு பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டருக்கு வந்து நம்ம பேக் சைடே விட்டாச்சு. அதனால் இதுலேயுமே 1/2 இன்ச் வந்துட்டுருக்கோம். கீழே பட்டி வச்சு தைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டோட லென்த்து எப்படி பார்க்கணுன்னா, சேம் நம்ம அளவு ப்ளவுஸை கொக்கி சைடு இருக்கு இல்லையா, கொக்கி சைடு எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். இந்த ரவுண்டுக்கிட்டே எடுத்துகிட்டு வாங்க, அது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பாருங்கள். எனக்கு இது இப்படி வருது, அப்படியே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேயே இப்படி வந்துடுது. இது என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு உள்ளார கொடுத்துக்கோங்க. எதுக்கு நான் இந்த மாதிரி கொடுக்குறேன்னா, இது இழுக்க இழுக்க பெருசாகிடும். நான் அதனால் இந்த மாதிரி தான் கொடுப்பேன், நீங்களும் கொடுத்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த லைன் தான் நம்ம போட்ட லைனு. இப்போ இந்த கொக்கி இங்கே வச்சுட்டு இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, 1/4 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. அப்போ நான் 1/2 இன்ச்சு விடுறேன். இந்த சைட் கால், இந்த சைட் கால். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு எதுக்குன்னா பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுட்டேன்னா, இதுதான் நம்மளோட மார்க்கிங். இப்போ நம்ம வச்சு பார்ப்போம் ஹைட்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு பாருங்கள், ஹைட் வந்து கரெக்டாகவே இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டி இப்படி யூ மாதிரி வரும். சில பேருக்கு இந்த சைடு யூ வந்து இப்படி மேலே போகும் டிக்கு மாதிரி. இதில் வந்து ரொம்ப இப்படி தான் இருக்குது பட்டி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஸ்ட்ரெயிட் பட்டி மாதிரி தான் தெரியுது. அதனால் நமக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க, இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணி கொண்டுட்டு போயிடலாம். ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் பட்டி மாரி தான் வந்திருக்கு. நீங்கள் அளவு ப்ளவுஸை பார்த்துக்கோங்க ஒன்ஸ் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொக்கி வைக்கிறோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். இந்த கொக்கி வைக்கிறத இங்கே வச்சிடுறேன். வச்சுட்டு இந்த டாட் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். டாட் எனக்கு இங்கே வந்திருக்கு கரெக்டாக, நான் அங்கேயே மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டாட்டோட ஹைட்டு வைக்கிறேன். டாட்டோட ஹைட் எப்படி வைக்கிறேன்னா, கீழேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கீழேருந்து வைக்கோ, எனக்கு இங்கே வருது, இதான் டாட்டோட பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு ப்ளஸ் போட்டுக்கிறேன். ப்ளஸ் போட்டுட்டு இங்கேருந்து இந்த கேர்வை நான் எடுத்துகிட்டு போகிறேன். எங்கே எனக்கு டாட் பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்க, எனக்கு இங்கே பிடிச்சிருக்காங்க. அப்போனா இதில் ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து 1.5 இருக்குது. நம்ம அளவு ப்ளவுஸில் எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம். அளவு ப்ளவுஸ்லேயும் 1.5 இருக்குது. அப்போ இதில் ஒரு முக்கோணம் மார்க்கு போட்டுக்கலாம். இந்த சைடும் 1.5 வச்சு ஒரு முக்கோணம் மார்க் போட்டுக்கலாம். இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா டாட், ஃப்ரண்ட் டாட். இது மெயின் டாட்டு, செஸ்ட் டாட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாட் எங்கே பிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க. இந்த டாட்டோட ஹைட்டு வச்சுக்கலாம். இந்த டாட் இங்கே தான் வருது. இதோட ஹைட்டு தான் 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்தால் நமக்கு இந்த டாட் கிடச்சிரும். இந்த டாட் மார்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இந்த முக்கோண ஷேப் தான் வரும். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா நமக்கு இந்த டாட் கிடச்சிரும். ஆர்ம் ஹோல் வந்து நம்ம 1.5 வச்சுருந்தோம் பேக் சைடு, ஆனால் ஃப்ரெண்டுக்கு வந்து 1.25 தான் வைக்கணும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி கர்வ் போட்டுக்கிறேன். சும்மா ஒரு 1/4 இன்ச்சு இறக்குனா போதும். இது இந்த மாதிரி படர்ந்து வருது அப்படின்னா இது ரொம்ப மொக்கையாயிடுச்சுன்னு அர்த்தம், ஷார்ப் இல்லை. அப்போ இங்கே தண்ணி தொட்டுக்கலாம். தண்ணி தொட்டிங்கன்னா இந்த மாதிரி மொக்கையாக வராது. ஓகே, இப்போ இதை நம்ம வச்சு பார்த்துருவோம். ஹோலு ஃப்ரெண்டுக்கு வச்சு பார்க்கணும்.
1/2 இன்ச்சு நான் விட்டுட்டு வச்சு பார்க்குறேன். இங்கே வருது எனக்கு. அப்போது நம்ம வந்து டாட் பிடிச்சோன்னா எனக்கு இங்கே வரும். நெக்ஸ்ட்டு கீழேயும் அதே மாதிரி வச்சு பார்ப்போம். இங்கேருந்து இந்த பாயிண்ட் ஃபஸ்ட் இருக்க பாயிண்டில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம வச்சு பார்க்கணும். இவ்வளவு இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. இதை இந்த பாயிண்டில் வச்சு இவ்வளோ தூரம் நமக்கு வருது. இங்கே ஒரு மார்க் போட்டுக்கலாம். இவ்வளோ தூரம் வருதுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஓட்டு போட்டுக்க வேண்டியது, அப்புறம் வேறு வழி இல்லை. இப்போ இங்கேருந்து இப்படி வருது நமக்கு ப்ளவுஸ். இதில் நான் ஜாயின் போட்டுக்குவேன். இந்த மாதிரி கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச்சு பீஸ் எடுத்து ஜாயின் போட்டுக்குவேன். இது லைனிங் தானே, ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு அளவு வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு விட்டுட்டு அளவு வச்சுன்னா எங்கே வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருது. நான் இங்கே அப்படியே ட்ரா பண்ணிக்கிட்டேன். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கிராஸ் கட் ப்ளவுஸு ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் இந்த கோடில் கட் பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச்சு தான் நான் விடுவேன் ஊக்கு மடித்து தைக்க. ஸோ அதனால் நான் இந்த கோடில் கட் பண்ணிக்கிட்டேன். இப்படியே கட் பண்ணிடுறேன். நான் வந்து ஜாயிண்ட் பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அளவு வச்சுக்குவேன். சும்மா ஜாயிண்ட் பீஸ் போட்டு டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக தைச்சி முடித்தோடனே அளவு வச்சு பிடிச்சிட்டா முடிஞ்சு வேலை. ரெண்டு பண்ணியாச்சு. இந்த 3 இருக்கு இல்லையா, 3 கோடுலையும் ஒரு நாச்சஸ் போட்டுடுறோம். நம்ம அடையாளத்துக்காக போடணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேயும் நான் ஒரு நாச்சஸ் போட்டுக்கிறேன். இது ஒன்றுமே இல்லை. இதை எடுத்து அப்படியே ஆப்போசிட் நீங்கள் மடித்து வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ட்ரேஸ் இதில் பிடிச்சிக்கும். டாட்டுக்கு வந்து நீங்கள் எதுவும் மார்க் பண்ண தேவையில்லை. வச்சுட்டு ஒரு தட்டு தட்டினீங்க, அந்த ட்ரேஸ் வந்து அதில் பிடிச்சிடும். நான் அப்படியே வச்சு மடிச்சிருவேன். அந்த ட்ரேஸ் அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். ஓகே, பாருங்கள், இது நல்லா இழுத்து வருது கிராஸ் பீஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டி மிச்சமுள்ள ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். இதில் மிச்சம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த ஃபேப்ரிக்கில் நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். இதோ ஒரு ஃபேப்ரிக் இருக்குது. இதை ரெண்டுத்தையும் வச்சு பட்டி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவு சரியாக இருக்கும் பட்டிக்கு. இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. பட்டி வந்து எந்த அளவு வருதுன்னு பார்த்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு பட்டி எடுத்துட்டேன். கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக நான் இவ்வளோ விட்டுட்டு மேலே மார்க் பண்ணுறேன். இங்கே இது பார்த்திங்கன்னா இங்கே சென்டரில் பார்க்கணும். சென்டரில் பார்த்திங்கன்னா இங்கே. இப்போ இது 3த்தையும் அழகாக அப்படி ஜாயின் பண்ணிடணும். இது பார்த்திங்கன்னா ஹூக் சைடு எதுன்னு மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு நாச்சஸ் போட்டுக்குவேன். இப்படி தான் நமக்கு பட்டி வருது. அவங்களுக்கு கொடுத்த அளவு ப்ளவுஸில் ஸ்ட்ரெயிட்டாக வருது. நான் வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டே நான் வந்து கட் பண்ணுறேன். கொஞ்சம் யூ ஷேப். பண்ணிவிட்டு ஒரு நாட்ச் போட்டு எடுத்துக்கிறேன். ஊக் சைடு இப்படி தான் நம்ம பட்டி கட் பண்ணணும். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கொக்கி காஜாக்கு ஏதாவது ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த பீஸை எடுத்துக்கிட்டேன். ஹைட்டு குத்து மதிப்பாக எடுத்துக்குவேன். நான் வச்சுட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிவிடுவேன். ஒன்று வந்து காஜாக்கு எடுத்துக்கிறேன், இன்னொன்று வந்து கொக்கிக்கு. காஜாக்கு கொஞ்சம் பெருசாக ஒரு
ஒரு 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. கொக்கிக்கு வந்து ஒரு 2 இன்ச் எடுத்துக்கோங்க. இதுதான் அளவு. 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். மீதி எதுவும் தேவைப்படாது, ஒட்டு போட்டு தேவைப்படும், அதை வச்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்னென்னா ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துருவேன். இதுதான் ஸ்லீவு. ஸ்லீவு கண்டிப்பாக சைடில் இதில் ஒட்டு போடுற மாதிரி தான் வரும். அப்படியே வச்சிருவேன். வச்சுட்டு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நேராக கட் பண்ணி எடுத்துருவேன். இதுதான் ஸ்லீவ். நெக்ஸ்ட் இதை அப்படியே மடிச்சிடலாம். மடித்து போட்டுட்டு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு அப்புறமேட்டா கட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு. பேக் சைடு நான் வந்து பார்டர் வைக்க மாட்டேன். நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். ஓகேவா? அதில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி கிராஸ் போட்டுக்கோங்க. இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒட்டு போட்டுக்கிட்டோன்னா நமக்கு சரியாக வந்துடும். பேக் சைடுக்கு ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் சைடுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் ஃப்ரண்ட் போட்டுக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சரியாக வருது. இப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒட்டு போடுவோம். ஒட்டு போட்டது இதை பார்த்துக்கலாம். ஆம் ஹோல் எல்லாத்துலேயும் 1 இன்ச்சு நான் விட்டுட்டு தான் கட் பண்ணுவேன். தைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும். அவசரப்பட்டு கட் பண்ணிடக்கூடாது. பேக்கும் முடிஞ்சிருச்சு. இந்த பீஸ் எல்லாம் நான் வந்து கைக்கு ஒட்டு போடுறதுக்கு வச்சுக்குவேன். இது வந்து கொக்கி பாஜா பீஸு. அண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு சைடு ஃப்ரண்ட் ஒட்டு போடுறதுக்கு தேவைப்படும். ஒரு ஜாயின் பண்ணால் போதும், ஃப்ரண்ட் சைடு மட்டும். ஈஸியாக இன்றைக்கி அளவு ப்ளவுஸ் வச்சு 44 சைஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம், பார்ப்போம். உங்களுக்கு எல்லா சைஸஸ்லையும் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறது எல்லா வீடியோஸும் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோலாம் யூடியூப்பில் போட ட்ரை பண்ணுறேன். அதெல்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.